சேனை அவர் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர் போன்ற உடையும் பதவிகள் போன்ற இந்த இரட்சணிய சேனை உள்ள வழங்கப்பட்டது. ஒரு சேனை அனுபவித்து எதிரியின் மேல் போர் செல்ல போவது போல இவர்கள் ஒருவரும் பட்டணத்தில் போய் புறப்படுவார்கள். இவர் எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 தேசங்களில் இவருடைய இயக்கம் பரவியது. ஏழை எளிய மக்களின் கண்டபோது அவர்கள் உதவி செய்த ஆரம்பித்தார். சமூகத்தீர்த்த வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட ஏழை மக்களை உதவும் இருளடைந்த இங்கிலாந்து என்ற நூலை அவர் எழுதி வெளியிட்டார். 1855 கேத்ரினை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார். அவர் கொடுத்த ஊக்கத்தினால் ஆத்தும ஆதாயம் வீரராகவும் இங்கிலாந்தில் சிறந்த எழுப்புதல் வீரராகவும் மாறினார். இவர் எங்கெல்லாம் ஊழியம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, திறந்தவெளி ஊழியம், தொழிற்சாலை ஊழியம், குடிசை பகுதி ஊழியம், குடிகாரர் மத்தியில் ஊழியம், பல வகையான ஊழியங்களை மேற்கொண்டார். வில்லியம் பூத் பார்த்தீங்கன்னா ஒரு 27 மில்லியன் பேருக்கு உணவும் 11 மில்லியன் பேருக்கு வீடும் 9000 பேருக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கினார். இரட்சணை சேனை ஒப்பற்ற தளபதியாகவும் ஏழை எளிய மக்கள் தலைவராகவும் வாழ்த்த ஜெனரல் பூத் உண்மையிலே வியத்தக்க மனிதர்.